நகரத்தில் அமைந்திருந்த அந்த பழமையான பங்களா வீடு 10 ஆண்டுகளுக்கும் மேலாக காலியாகவே இருந்தது. இடம் நன்றாக இருந்தாலும் யாரும் அங்கு குடியிருக்கவில்லை. சொந்தக்காரர்கள் சொன்னது ஒரே ஒன்று: பூஜை அறையை தவிர எதை வேண்டுமானாலும் யூஸ் பண்ணலாம், அந்த அறையை மட்டும் திறக்கக்கூடாது. இதை கேட்டவுடன் பலர் பின்னடைவார்கள். ஆனால் ஆனந்த், விக்னேஷ், சஞ்சனா 3 நண்பர்களும் அந்த வீட்டை கண்டு பிடிக்கும்போது இது ஒரு சூப்பர் டீல் போல தெரிந்தது. பெரிய கிச்சன், ஸ்பெஷஸ் ஹால், 3 பெட்ரூம்கள், நல்ல தோட்டம், இவையெல்லாம் கண்டு குஷியாகவே இருந்தனர். வீட்டின் மூலையில் இருந்த அந்த பூஜை அறை மட்டும் இரும்பு கதவுடன் மூடப்பட்டிருந்தது. அதில் திறக்க வேண்டாம் என்ற எழுத்து மட்டும் பழைய வண்ணத்தில் மங்கியிருந்தது. எதுக்கு பூஜை அறையை திறக்கக்கூடாது என்ற விக்னேஷின் கேள்விக்கு வாட்ச்மேன் மூர்த்தி ஒரு மர்மமான பார்வையுடன் சொன்னார்: அது 3 தலைமுறையாய் திறக்கப்படாதது ஐயா. அந்த அறையை திறந்தால் வீட்டோட நிம்மதி போயிடும். ஆனால் ஆனந்த் ஒரு ரேஷனல் திங்கர். அந்த அறையை பூட்டி வைக்கிற அளவுக்கு அந்த ரூமுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குதோ என சிரித்தான். சஞ்சனா மட்டும் ஏதோ ஒரு அசௌகரியத்தை உணர்ந்தாள். அந்த அறையின் அருகில் போனவுடன் தோன்றும் ஒரு வலி, ஒரு விதமான பதட்டம் அவளுக்கு மட்டும் ஒரு சில நொடியிலே தலை சுற்றியது. அந்த இரவு முதல் வீடு அந்த மூவருக்கே ஆகிவிட்டது. ஆனால் பூஜை அறை மட்டும் ஒரு ரகசியம் நிறைந்த மர்மத்துடன் இருந்தது. மறுநாள் காலையிலேயே வீட்டை சுத்தம் செய்யும் வேளையில் மூவரும் இறங்கினார்கள். பழைய அலமாரிகள், குப்பைகள், சுவற்றில் மங்கிய படங்கள் அனைத்தையும் ஒரே நாளில் சுத்தம் செய்தனர். ஆனால் ஒரே ஒரு இடம் மட்டும் எந்த மாற்றத்தையும் அனுபவிக்கவில்லை. அதுதான் பூஜை அறை. அந்த அறையின் வாசலில் வெறும் நெருப்பு வாசனை மட்டுமில்லை, தூசி, சந்தனப்பொடி, ஏதோ கரிந்த பழைய தீபத்தின் வாசனை கலந்த ஒரு விசித்திரமான வாசனை வந்தது. இது ஆனந்த், விக்னேஷ் இருவருக்கும் கவலை அளிக்கவில்லை. ஆனால் சஞ்சனா, அவளது கண்கள் அந்த கதவை ஒரு வினாடி கூட விட்டு வைக்கவில்லை. நாம் அந்த பூஜை அறையை திறக்கலாமா என்றான் ஆனந்த் சிரித்தபடியே. பசங்களா, அந்த கதவுக்கு உள்ள என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஒரே ஒரு வீடியோ பண்ணி யூடியூப்ல போட்டா வைரல் ஆயிடும். விக்னேஷ் கைத்தட்டினான். ஹாண்டட் பூஜா ரூம் எபிசோட் 1 ரெடி பண்ணலாமா? அது ஒரு ஜோக் மாதிரியே ஆரம்பித்தது. ஆனால் விளையாட்டு சில நேரம் வினையாகிவிடும். இரவு தூங்கும் நேரம் வீட்டில் ஒரு அமைதி. சஞ்சனாவிற்கு மட்டும் ஒரு கனவு வந்தது. ஒரு அழகிய பூஜை அறை, அதற்குள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட 3 பெரிய விளக்குகள். ஒரு பெண் வெண்மையான சேலையில் கூந்தலை பின்னியவளாய் அந்த அறைக்குள் வந்து நின்றாள். அவள் கண்களில் துக்கம். அவள் சொன்ன வார்த்தை: அந்த பழைய பூஜை அறையை மீண்டும் திறந்தால்தான் நான் விடுதலையாக முடியும். சஞ்சனா பதற்றத்தில் திடீரென விழித்தாள். வியர்வை வழிந்து கொண்டிருந்தது. கண்களில் கண்ணீர். கனவு என்பதை உணர்ந்தவள் மீண்டும் தூங்கி போனாள். அடுத்த நாள் மாலை நேரம் மழை பெய்து கொண்டிருந்தது. சஞ்சனா ஆனந்திடம் சென்று, நீ சொன்ன யூடியூப் ஐடியா ஒரு விபரீதம்தான். ஆனா அந்த அறையை நாம் ஒரு தடவையாவது திறந்து பார்த்து என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா இல்லையா என்றாள். ஆனந்த் சிரித்தான். நீயா இப்படி சொல்ற? இன்று ஆச்சரியத்துடன் அவளை கேட்டான். அந்த அறையில் ஏதோ இருக்கு, நாம தான் தெரிஞ்சுக்கணும் என்றாள் சஞ்சனா. விக்னேஷ் உடனே சிந்தித்தான். மூவரும் இரவில் பூஜை அறை கதவின் பூட்டை உடைத்தார்கள். மிக மெதுவாக டாட் டாட் என்று ஒரு பழைய கதவின் ஒலி. அறை திறந்தது. அறையில் தூசி மூடிய சில விக்கிரங்கள். புதியவை இல்லை, 50 வருடங்கள் பழையவை போல. மெதுவாகவே 3 விளக்குகளை விளக்கினர். சஞ்சனா தீபம் ஏற்றும் போது அவளது கைகள் நடுங்கின. ஆனால் சில வினாடிகள் கடந்தவுடன் ஒரு அமைதி ஒட்டிக்கொண்டது. அறையின் பின்சுவரில் எழுத்துக்கள் இருந்தன. மிக சுருக்கமாக பழைய தமிழ் எழுத்துருவில் இருந்தது. அது ஒரு எச்சரிக்கை. அந்த அறையில யாரோ ஒருவர் ஒரு தீவிர வழிபாட்டை பாதியில் விட்டுவிட்டார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். சஞ்சனா பின் நாளில் அந்த வார்த்தைகளை திரும்பவும் படித்தபோது அவளுக்கு உணர்ந்தது. அந்த வார்த்தைகள் யாருக்காகவோ எழுதப்படவில்லை, அவளுக்காகவே என்பதை உணர்ந்தாள். அந்த பூஜை அறையில் இருந்த 3 விக்கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருந்தன. அதில் 2 ஆண் சிலைகள், ஒரே ஒரு பெண் சிலையும் இருந்தது. 3 விக்கிரகங்களிலும் ஏதோ ஒரு அமானுஷ்யம் தெரிந்தது. அதை பார்த்த விக்னேஷ் அச்சத்தில் சிரித்தான். இதெல்லாம் யாரு வச்சாங்க? யாருக்காக இந்த டெத் கலெக்ஷன் என்றான் பயத்தில் உளறியபடி. ஆனந்த் மட்டும் கவனித்தான். விக்கிரகங்கள் 3மே நேராக சஞ்சனாவை நோக்கியவாறே திரும்பின. பதறி எப்படி 3 பேரும் தங்கள் அறைக்கு சென்று விட்டனர். அதே இரவு சஞ்சனாவுக்கு மீண்டும் கனவு. அவளது முன்னால் அந்த 3வது பெண்ணின் முகம் மட்டும் நெருக்கமாக வந்தது. அவள் முகம் தெரியவில்லை. ஆனாலும் ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் மட்டும் கேட்டது. அந்த வழிபாடு நிறைவேறாமல் போனது. அதை முடிக்க வேண்டியது நீ. இல்லை என்றால் நீயும் இந்த அறையின் ஒரு பாகமாவாய் என்ற வார்த்தைகள் சஞ்சனாவின் காதில் விழுந்தது.
இப்படியாக பல நாட்கள் ஓடின. அடுத்த சில நாட்கள் அந்த பூஜை அறை மீண்டும் திறக்கப்படவில்லை. ஆனந்த், விக்னேஷ் இருவரும் அதை பற்றி பேசவே இல்லை. ஆனால் சஞ்சனாவின் கனவுகள், தினமும் அதே பெண்ணின் முகம், அவள் கண்களில் மௌனமான அழைப்பு என்று நாட்கள் கடந்தன. ஒரு நாள் வீடு சுத்தம் செய்யும் போது ஒரு பழைய கட்டிலின் அடியில் பூட்டப்பட்ட ஒரு பழைய பெட்டி கிடைத்தது. அதில் சில நூல்கள், பஞ்சாங்கம் போன்றவை இருந்தன. முக்கியமாக ஒரு பழைய நோட்புக். அதன் பக்கத்தை திருப்பியதும் உள்ளே எழுதப்பட்டிருந்தது: யந்திரங்கள் வைத்து செய்யப்படும் பூஜை, இதை நடத்துபவரின் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். வழிபாடு பாதியில் நிறுத்தப்பட்டால் யந்திர சக்தி புகுந்து அவர்களை அழிக்கும். 3 நாள் பூஜையை 3 பேர் சேர்ந்து முடிக்க வேண்டும். ஒருவர் மட்டும் ஏற்க முடியாத சக்தி 3வரால் பகிர வேண்டும் என்று எழுதியிருந்தது. இதுதான் அந்த 3 விக்கிரகங்களின் காரணம். 3 விக்கிரகங்களின் உள்ளே 3 ஆத்மாக்கள் அடைபட்டிருக்கிறது. ஆனந்த், விக்னேஷ், சஞ்சனா 3 பேரும் புத்தகத்தில் எழுதியிருந்தபடி பூஜையை தொடங்க ஆரம்பித்தார்கள். முதல் நாள் மூவரும் 3 தீபங்களை ஏற்றி அந்த யந்திர பூஜையை வழிபாட்டு புத்தகத்தின்படி தொடங்கினர். அந்த அறை நடுவே அவர்கள் முகங்களில் ஒளியும், அறையில் மெதுவாக வாசனையும் பரவியது. பயங்கரமான ஏதோ உணர்வு இருந்தாலும் அதன் பின்புறம் ஒரு பரிசுத்தமும் இருந்தது. 2ஆம் நாள் விக்கிரகங்கள் மெதுவாக வெப்பமளிக்கத் தொடங்கின. அறையின் பக்க சுவரில் எழுத்துக்கள் தானாகவே எழுதப்படுவது போல. சஞ்சனாவின் கண்ணில் ஒரு கணம் தூக்கம் சென்றது. ஆனால் அதில் அந்த பெண்ணின் முகமூடி நீக்கப்பட்டது. 3ஆம் நாள் அந்த பூஜை அறையில் விளக்குகள் எரியவில்லை. மாற்றமாக அறையின் மையத்தில் ஒரு சுடரொளி, வெண்மையான ஒளியில் 3 விக்கிரகங்களும் ஒளிர்ந்தன. மூவர் கைகளும் ஒன்றாக சேர்ந்து வழிபட்டார்கள். அதே நேரம் வீட்டின் மீது படர்ந்திருந்த அந்த துக்க மேகம் ஒரு சிறிய காற்றில் விலகியது. அறை முழுவதும் ஒரு குளிர்ச்சி நிலவி வழிபாடு நிறைவு பெற்றது. சாபம் நீக்கப்பட்டது என்ற சத்தம் மட்டும் கேட்டது. விக்கிரகங்கள் தானாகவே இடிந்து விழுந்தன. பூஜை அறையில் அடைத்து வைக்கப்பட்ட ஆத்மாக்கள் விடுதலை பெற்றன. பூஜை நல்லபடியாக முடிந்தது. அந்த இரவில் ஆனந்த், விக்னேஷ் இருவரும் தங்களுக்குள் தோன்றிய பயம் அனைத்தும் மறைந்து போனதாக உணர்ந்தனர். சில நாட்கள் கடந்தன. சஞ்சனா மட்டும் அந்த வீட்டை விட்டு செல்லவில்லை. ஆனந்த் மற்றும் விக்னேஷ் வேலைக்காக வேறு இடம் சென்று விட்டனர். ஆனால் சஞ்சனா அந்த பூஜை அறையை தினமும் சுத்தம் செய்து இறை வழிபாட்டை தொடர்ந்தாள். சஞ்சனாவும் அவளுக்கு வீட்டில் திருமண ஏற்பாடுகள் செய்ததால் அந்த வீட்டை விட்டு சென்று விட்டாள். இப்போது அந்த வீட்டில் வேறு ஒரு குடும்பம் வசித்து வருகிறது, நிம்மதியாக, எந்த பயமும் இல்லாமல். நண்பர்களே, இது போலத்தான் நம் வாழ்வில் சில விஷயங்கள் ஏன் நடக்கிறது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அதன் முடிவு நல்லதொரு ஆரம்பமாக இருக்கும். நன்றி நேயர்களே. இந்த கதை பற்றிய உங்கள் கருத்துக்களை காமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை பிடித்திருந்தால் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரீம் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.